வாழ்வு தரும் வார்த்தை. தலைப்பு: பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலங்கும் பெற்றோருக்கு ஒரு ஆறுதல். அன்பானவர்களே, இன்று பல பெற்றோர்களின் இருதயத்தில் இருக்கும் மிகப்பெரிய பாரம் என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பதுதான். அவர்களுடைய படிப்பு, வேலை, திருமணம், ஆவிக்குரிய வாழ்க்கை, அல்லது அவர்கள் தவறான வழியில் சென்று விடுவார்களோ என்ற பயம் உங்களை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தலாம். ஆனால் இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, கலங்காதே. பெற்றோராகிய உங்களுடைய வேதனையை மாற்றி பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வேதாகமம் தரும் அற்புத ஆலோசனைகள் இதோ. 1. பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நம்மை விட மேலாக பாதுகாக்க வல்லவர் தேவன் ஒருவரே. வேதாகமத்தில் அன்னாள் தன் மகன் சாமுவேலின் எதிர்காலத்தை குறித்து கலங்காமல் அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் ஒப்புக் கொடுத்தாள். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக அவன் கர்த்தருக்கு செலுத்தப்பட்டான். 1 சாமுவேல் 1:28. நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். 2. கண்ணீரோடு ஜெபியுங்கள். அழுகையின் ஜெபம் வீண் போகாது. பிள்ளைகளிடம் கோபப்படுவதையோ அவர்களை குறை கூறுவதையோ விட அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதே சிறந்த வழி. புலம்பல் 2:19 வேதாகமம் கூறுகிறது, இரா காலத்தின் முதற் ஜாமத்திலே நீ எழுந்து கூப்பிடு. கர்த்தரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் சோர்ந்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ஒரு தாயினோ அல்லது தகப்பனின் கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் நிச்சயம் பதிலளிப்பார். 3. பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்டுங்கள். பிள்ளைகளுக்கு உலக படிப்பையும் சொத்துக்களையும் சேர்த்து வைப்பதை விட தேவனுடைய பயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே பெரிய சொத்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடான். நீதிமொழிகள் 22:6. அவர்கள் தவறிப்போகும் சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சிறுவயதில் விதைத்த தேவனுடைய வார்த்தை அவர்களை மீண்டும் நல்வழிக்கு கொண்டு வரும். தேவன் இன்று பெற்றோருக்கு தரும் வாக்குத்தத்தம்: உன் பிள்ளைகள் எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13. அன்பான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் இருண்டு போகாது. அவர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தை விட தேவன் அவர்களை படைத்த தேவன் அவர்கள் மேல் அதிகம் அன்பு வைத்திருக்கிறார். இன்று உங்கள் பாரங்களை அவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள். அவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வாழ்வு தரும் வார்த்தையை தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரர் KC ஆனந்தன். இந்த வாழ்வு தரும் வார்த்தை பிள்ளைகளுக்காக கலங்கும் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை மற்ற பெற்றோர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வேதாகம தியானங்களை தொடர்ந்து பெற மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.